அதாவது ஒரு ஆண்மகனுக்கு பெருங்கவலை பெருத்த கவலை இருக்கும். என்ன கவலை இருக்கும்? அதோட சரி ஆண்மகனுக்கு ஏன் கவலை இருக்கும்னா சரி சொல்லியா, ஒரு வீடு வாசல் கட்டி இருப்போம். ஒரு வீடு வாசல் கட்டி இருக்கும் போது ஆமா சாப்பாடு நம்ம கூட இல்லையே, நம்ம அப்பா இல்லையே, நம்ம அப்பா நம்மளை எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க ஐயா. நம்ம அப்பா கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கள. நம்ம ஒரு வீடு கட்டி நல்ல சந்தோஷமா இருக்கும். இந்த நேரம் நம்ம அப்பா நம்மளை விட்டு போயிட்டாங்களா? நம்ம கட்டுன வீட்டுல நம்ம அப்பா இல்லையா, அப்படிலாம் சொல்லி என்ன சொல்லி வருவா தெரியுமா? சொல்லி வராங்க ஐயா, உங்களுக்கு நான் பால் ஊத்தி சாந்தரச்சி என்ன பெத்த அப்பா நீ பெத்த மக ஆம்பள மக, நான் உங்களுக்கு பால் வருண கோட்டை கட்டி அந்த பால் வருண கோட்டையில பெத்த ஐயா ஐயா என்ன பெத்த அப்பா நீங்க பாதி நாள் வாழலையே, நீங்க பாதி நாளும் வாழலையே. நான் நீ ஊத்தி சாந்தரச்சி என்ன பெத்த அப்பா நீ பெத்த மக ஆம்பள மக, உங்களுக்கு நான் நெய் வருவன கோட்டை கட்டி சரி அந்த நெய் வருவன கோட்டையில பெத்த அப்பா என்ன பெத்த அப்பா நீ பெத்த மக ஆம்பள மகன் கூட நீங்க நெடுநாள் வாழலையே, நெடுநாளும் வாழலையே. அப்பா இறந்து போற வாசல்ல அந்த ஆம்பளை மகன் அவ்வளவு தூரம் கஷ்டப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது